ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரோஸ்மெரி இப்போ பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்க, இதுதான் ரோஸ்மெரி. இவ்வளோ தொட்டாவே இவ மேலே மோதிட்டு போனாவே நல்ல வாசனையாக இருக்குங்க. நல்லா இருக்கும் இந்த வாசனை, எனக்கு ரொம்ப பிடிக்குது. இது வந்து எனக்கு வந்து 2-3 செடி வாங்கி வச்சு எனக்கு சரியாக வரலை. இது வந்து அடுத்தது ஒரு 4வது செடியாக நான் வாங்கி வச்சேன். இது வாங்கி வச்சு ஒரு செடியோட நிழலில் தான் நான் வச்சேன். வெயிலும் இல்லாத அதிக நிழலும் இல்லாத ஒரு இடத்துல தான் நான் வச்சேன். ஆனால் நல்லா தலைன்னு நல்லா வளர்ந்து நிற்கிறா. இதனால் வந்து நிறைய யூஸ் இருக்குது. ஹேர் ஆயில் முதற்கொண்டு வாசனை சென்ட் வரைக்குமே இது நல்லா யூஸ் பண்ணுறாங்க. சோப்புக்கு, எசன்ஸ் ஆயிலு, இது நிறைய யூஸ் இருக்குது. இதில் பெனிஃபிட்டு இது மெயினாக இப்போலாம் பாருங்கள், ரோஸ்மெரி ஆயில்னு வருது பாருங்கள் நிறையா. அது வந்து இதிலேருந்து தான் தயாரிக்கிறாங்க. இவ வந்து கட்டிங்ஸ் மூலியமாக வரா. இப்போ தான் நான் கட்டிங்ஸ் போட்டு வச்சேன். இங்கே பாருங்க, ஒரு 10 கட்டிங்ஸ் மேலே நான் போட்டு வச்சேன். இவளை போட்டு நான் வந்து 1 மாதம் பக்கம் ஆச்சு. நல்லா இருக்கா. ஏன்னா பாதிக்கு மேலே எனக்கு தப்பிச்சிச்சு. கட்டிங்ஸ் வர்றதுக்கும் இது ரொம்ப பாடாப்படுத்துகிறாங்க. இது வந்து நல்ல வெயிலெல்லாம் கட்டிங்ஸ் போட்டால் அந்தளவுக்கு வரலை. நல்லா இந்த மழை டைமு, இந்த குளிர் பிரதேசம், குளிர்காலம், இந்த மாரி தான் நல்லா வருது. நீங்களும் கட்டிங்ஸ் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நல்ல ரிசல்ட் இருக்குது. இந்த டைமில் வந்து அந்த கட்டிங்ஸ் போட்டால் நல்லா வளர்ந்துருக்குது. பிடிச்சிருக்குங்களா உங்களுக்கு? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.